வணக்கம். ஒவ்வொரு நாளும் இலங்கை பத்திரிகை பரப்பில் வெளியாகின்ற முக்கிய செய்திகள் தொடர்பாக விவாதிப்பது வழமை. அந்த வகையில இன்றைய தினம் 25/7 2026 இலங்கை பத்திரிகை பரப்பில் வெளியான முக்கிய செய்திகள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். அந்த வகையில உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக, மருத்துவமனையில் இறந்தோர் செம்மணியில் புதைக்கப்படவில்லை, சட்டத்தரணி அதிர்ச்சி தகவல். மருத்துவமனைகளில் இறந்த எவரும் செம்மணி அரியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் புதைக்கப்படவில்லை. அதேவேளை இந்த மயானத்தில் எந்த ஒரு சடலமும் புதைக்கப்பட்டமைக்கான பதிவுகளும் மயான சபையினரிடம் இல்லை என்று சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. அதே போல செம்மணி புதைகுழிகளில் 15 எண்புக்கூடுகள் நேற்று மீட்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகளால் தோல்வி கண்டுள்ளது என்ற மாதிரியான செய்தியும் காணப்படுகின்றது. அதே போல வெற்றிலைக்கேணியில் கோவில் வயற்காணிகளை சுவீகரிப்பதற்கு முயற்சி என்ற செய்தியும், 14 வயது சிறுமி வன்புணர்வு, பாதுகாவலருக்கு 20 வருட சிறை என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளாக காணப்படுகின்றது. அதே போல உதயன் பத்திரிகையின் முதற் பக்க ஏனைய செய்திகளாக, பண்பாட்டு ஊர்வலத்துடன் ஜாலில் தமிழ் மொழி தினம் என்ற செய்தி காணப்படுகின்றது. எல்லை தாண்டும் மீனவரை சுட்டு கட்டுப்படுத்துங்கள், மீனவர்கள் கடற்படையிடம் கோரிக்கை என்று மீனவ சமாசத்தினர் கடற்படையினர் விடுத்த கோரிக்கை சம்பந்தமான செய்தி காணப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவ படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது எல்லை தாண்டலை கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல பிரிட்டன் வெளியுறவு அமைச்சின் இராஜாங்க அமைச்சராக ஈழ தமிழ் பெண் உமா என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் காணப்படுகின்றது. அர்ச்சுனா எம்பிக்கு பிடியாணை. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்துமாறு நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற என்ற செய்தி காணப்படுகிறது. ஏலவே இந்த உத்தரவு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது, கோட்டை பகுதியில அவர் தன்னுடைய வாகனத்தை பார்க் செய்தது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்குக்கு வருகை தராத சம்பந்தமாகத்தான் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு நடைபெறுகின்ற அதே நாளில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருந்தும் இவ்வாறு செய்தது தவறு என்கின்ற வகையில சில விமர்சனங்களும் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அதே போல ஜாழ் நூலகத்தை எரித்த பாவிகளே இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கின்றனர், நாடாளுமன்றில் அமைச்சர் சந்திரசேகரம் கொந்தளிப்பு என்ற செய்தி முதற் பக்கத்தில் அமைந்த செய்தியாக காணப்படுகின்றது. QR முறைமையை பின்பற்றாதோருக்கு ஆப்பு என்கின்ற செய்தியும், 600 கிலோ கஞ்சா நேற்று எரிப்பு என்கின்ற செய்தியும் உதயன் பத்திரிகையில முதற் பக்கத்தில் அமைந்த செய்திகளாக காணப்படுகின்றன. நாய் கரண்ட் போஸ்டை கண்டாலே காலை தூக்குற மாதிரி, இவையில் காணியை கண்டாலே அளக்க நினைக்கினம் என்ற மாதிரி, அளக்க இல்ல அமுக்க நினைக்கினம் என்ற மாதிரியான ஒரு செய்தியை முச்சந்தி முரளி நகைச்சுவையான பாணியில தந்திருக்கின்றார். இவை உதயன் பத்திரிகையில அமைந்த முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றன. அதே போல தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கியமான செய்திகளாக, நாட்டில் டெங்கு பலி 59ஆக அதிகரிப்பு, நோயாளர்கள் 80,114 பேர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நேற்றுடன் நிறுத்தம், மீண்டும் அகழ்வு நாளில், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீண்டும் அகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்த செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக, சட்டவிரோத எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை சுட்டு கலையுங்கள், கடற்படைக்கு ஒத்துழைப்போம், ஜாழ் மாவட்ட மீனவ சம்மேளனம் தெரிவிப்பு என்ற மாதிரியான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக தினக்குரல் பத்திரிகை அமைந்திருக்கின்றது. உதயன் பத்திரிகையிலும் இந்த செய்தி முதற் பக்கத்து செய்தியாக காணப்பட்டிருந்தது. அமெரிக்க சுங்கவரியால் இலங்கை கடும் கவலை, சர்வதேச வர்த்தகத்தில் பதற்றம் என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. அதே போல 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை என்ற மாதிரியான செய்தி முதற் பக்கத்தில் அமைந்த செய்திகளாக காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 15 எண்புக்கூடுகள் மீட்பு என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக காணப்படுகின்றது. அந்த செய்தியில செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 15 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 479ஆக அதிகரித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 42ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்ற பொழுதுதான் இவ்வாறான எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதுல வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு 14வது வாரமாக தொடரும் போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகளால் தோல்வி என்கின்ற செய்தியும் முதற் பக்கத்தில்.
அதாவது தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முதற்பக்க செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதவி விலக மாட்டேன், நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அவருடைய நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விடயம் தோல்வி கண்டிருந்தது. உண்மையிலேயே அதுக்கு இவர்கள் பெரிய வரவேற்பையும் தெரிவித்திருந்தார்கள். ஆளும் கட்சியிலிருந்து இலங்கையிலிருந்து தப்பிய பிரபல கடத்தல்காரர்கள் 2 தமிழகத்தில் கைது என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. அதே போல ஈழநாடு பத்திரிகையில் அமைந்த செய்திகளாக அக்டோபர் வரை உச்ச வெப்பநிலை, வடக்கில் நீர் தட்டுப்பாடு அபாயம் எச்சரிக்கின்றார் பேராசிரியர் பிரதீப ராஜா என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. எல் நினோ இந்து சமுத்திர பிராந்தியத்தை நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் முகாமைத்துவத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதிபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் வாழ்முரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல் நினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு நேற்று காலை வடமராட்சி கிழக்கு பிரிவு செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிக்கு தான் அவர் இப்படியான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். செம்மணி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம், அது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கும் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவசாய குழு கூட்டங்கள், வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்து என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. கருப்பு ஜூலைக்கு பொறுப்பு கூற வேண்டியோர் சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள். சபையில் பிரதமர் ஹெர்னி சாடல் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. ஜூலை மாதம் என்பது இலங்கை வரலாற்றின் கருப்பு புள்ளியாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று காலம் முதல் இந்த மாதம்தான் பல படுகொலைகள் இடம்பெற்றன. அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதே போல ஜோசிதாவுக்கு எதிரான வழக்கை ஒத்திவைக்க உத்தரவு என்ற செய்தி காணப்படுகின்றது. அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது. அது நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் சுயினம் காரணமாக வரவில்லை என்ற காரணத்தால் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நீதியமைச்சர் கிருஷ்ணவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி என்கின்ற செய்தி ஈழநாடு பத்திரிகையிலும் காணப்படுகின்றது. ஜாழ் முனியப்பர் கோவில் முன் கருப்பு ஜூலை நினைவேந்தல் வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த முறையில் நடைபெற்றுகிறது. மடுமாதா பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு ரயில் சேவைகள் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. எதிரணி இணைவு கண்டு அச்சமடைந்துள்ளது அரசு, தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிடும் நோக்கம் இல்லை, அமைச்சர் அனுர கன்ராதிலக்க தெரிவிப்பு என்ற மாதிரியான செய்தி ஈழநாடு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல காலை முரசு மின்னிதழ்ல வெளியான செய்திகள் தொடர்பாகவும் பார்க்கலாம். காலை முரசு மின்னிதழ்ல வெளியான செய்திகளாக நீதியமைச்சர் மீதான பிரேரணை தோற்கடிப்பு, 152 வாக்குகள் எதிராக பதிவு என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. 36 வாக்குகள் இதற்கு ஆதரவாகவும் 152 வாக்குகள் எதிராகவும் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல 116 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது. கருப்பு ஜூலை படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள். சபையில் எதிர்கட்சிகளை சாடிய பிரதமர் ஹெர்னி என்கிற செய்தி ஈழநாடு பத்திரிகையில காணப்பட்ட அதே செய்தி இப்பொழுது இந்த மின்னிதழையும் காலை முரசு மின்னிதழையும் காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணி தற்காலிக நிறுத்தம், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பம். இதுவரை 480 எலும்புக்கூடுகள் அடையாளம், 437வது எலும்புக்கூடுடன் இரும்பு தகட மீட்பு என்கின்ற செய்தி இங்க ஒரு பெரிய செய்தியாக காணப்படுகின்றது. அரைப்பக்க செய்தியாக மலையாங்கியுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பின்பே அகழ்வு, தகவல் தெரிந்தால் அறிவிக்குமாறு சட்டத்தரணி நிரஞ்சன் கோரிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் 80,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, உயிரிழப்புகள் 59 உயர்வு என்கின்ற செய்தியும் காலை முரசு பத்திரிகையில வெளியான செய்திகளாக காணப்படுகின்றது. இந்து கல்லூரி கொழும்பு மாணவர்கள் மாகாண மட்ட போட்டிகளில் சாதனை என்ற செய்தியும், தமிழர்களை தேசிய இனமாக கருதி அரசியல் தீர்வை முன்வைக்க முடியுமா, நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. 1983 கருப்பு ஜூலை இனப்படுகொலை என்பது சாதாரணமல்ல. இது போன்ற தமிழ் மக்களுக்கு எதிரான பல இனப்படுகொலைகள் நடந்துள்ளன. எனவே இந்த இனப்படுகொலைகள் தொடர்பாக ஒரு விசாரணை குழுவை அமைத்து நீதி பெற்றுத்தர முடியுமா என அரசாங்கத்திடம் தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது. தென் மாகாண முன்னாள் பிரதம செயலாளர் லஞ்ச ஊழல் விசாரணை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் காலை முரசு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. இவ்வாறாக இலங்கை பரப்புல வெளியான முக்கிய செய்திகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள மாலை நேர செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி.